ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போச்சுங்கிறத பார்க்கலாம். அதாவது நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. இது வித்தியாசமாக இன்றைக்கி எனக்கு நடந்துச்சு. நான் ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன குழம்பு அப்படின்னா, மீன் குழம்பு இன்றைக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, ஓகே, கறியாவது செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருந்தேன். கருப்பு கோழி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளாக்காக இருக்கும், அந்த கறி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நாட்டுக்கோழி வச்சுருக்கேன், ப்ராய்லர் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். இது எப்படிங்கிறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம நாட்டுக்கோழி வைக்கிற மாதிரி தானே அப்படின்ட்டு வச்சுட்டேன். கறி பார்த்திங்கன்னா வேகவே இல்லை. பசங்களுக்கும் ஸ்கூலுக்கும் டைம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு அதுக்கப்புறம் யோசித்து தயிர் சாதம் பண்ணி அதுக்கப்புறம் கேரட்டை பொரிச்சு வச்சுட்டேன். நான் வைக்க நினச்சது ஒரு குழம்பு, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தது ஒன்று, நான் வச்சு கொடுத்தது ஒன்று, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஏன்னா பசங்களுக்கு லேட் ஆகிடக்கூடாதுல்ல. சரி, சிம்பிளாக கொடுத்துட்டு நைட்டு நம்ம இந்த குழம்பு வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு சூப்பரான இட்லி பொடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நிறையா இட்லி பொடி வெரைட்டிஸ் உண்டு. இப்போ நம்ம செய்கிறது என்ன அப்படின்னா, கருவேப்பிலை முருங்கை இலை வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ நாளும் கருவேப்பிலை முருங்கை இலை எடுத்துக்கலாம். நான் கிடைக்கிற அளவுக்கு எடுத்து ரெண்டுமே நல்லா காய வச்சுட்டேன். ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாம் போயிடும். நீங்கள் வீட்டிலே ஒரு பிளேட்லேயோ இல்லை துணியிலையோ நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அது காஞ்சி நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். நான் ஒரு 5 days கிட்ட வச்சேன். எனக்கு சூப்பராக காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து. நம்ம இதில் கருப்பு உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. தோல் எடுத்த உளுந்து நீங்கள் சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, வத்தல், பூண்டு, அதுக்கப்புறம் காயப்பொடி. காயப்பொடினாலும் சேர்த்துக்கலாம், இல்லை கட்டிக்காயனாலும் சேர்த்துக்கலாம். நான் கட்டிக்காயம் தான் சேர்த்துக்க போகிறேன். காயப்பொடினாலும் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட அந்த பொடி காமிச்சேன். நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வறுக்கக்கூடாது. வெறும் சட்டியில் நீங்கள் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இந்த கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெயே இல்லாமல் உளுந்து கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த காயத்தை போட்டு, காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல் பூண்டை போட்டு வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா காஞ்சதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா திரிச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இந்த இட்லி பொடி அவ்வளோ உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.